ஒரு பிரத்யேக அதிர்ச்சி காட்சிகளை தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். டோங்கோ தீவுகள் என்ற நாட்டினை சுனாமி அலை தாக்குகின்ற காட்சிகள் மீண்டும் முழுமையான காட்சிகளையா பார்க்கலாம், முழு திரையிலே பார்க்கலாம். அந்த காட்சிகள் தற்போது சுனாமி அலைகள் எப்படி தாக்குகின்றன என்று இன்று விடியற் காலை இந்த பகுதியில் டோங்கோ தீவுகள் அருகே ஏற்பட்ட பயங்கர எரிமலை வெடிப்பின் காரணமாக சுனாமி அலை தாக்கி இருக்கிறது. டோங்கோ நாட்டிலே 170 தீவுகள் இருக்கின்றன. நமது அந்தமான் நிக்கோபார் தீவு கூட்டங்கள் போல கிட்டத்தட்ட 170 தீவுகள் அடங்கிய கூட்டம் தான் இது. இந்த தீவுகளை தான் டோங்கோ நாட்டினை தான் தற்போது தாக்கியிருக்கிற சுனாமி அலையின் காட்சிகள் பிரத்யேக முதல் காட்சிகளாக இந்திய தொலைக்காட்சிகள் முதல் காட்சிகளாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொலைக்காட்சியிலே முதல் காட்சிகளாக தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் பார்க்கலாம் அலைகள் எந்த அளவுக்கு வந்து கிட்டத்தட்ட 1.5 மீட்டர் உயரத்திற்கு இந்த அலைகள் வந்ததாக டோங்கோவிலிருந்து வெளியாகின்ற வானிலை செய்திகள் நிலையத்திலிருந்து நமக்கு கிடைத்த தகவல்கள் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கின்றன. அந்த காட்சிகளை தான் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சுனாமி பேரலை அங்கு முதல் அலை காட்சி, முதல் அலை எப்படி வந்து தாக்குகிறது என்ற காட்சிகளை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த அலை தீவு கூட்டத்தில் கிட்டத்தட்ட 170 தீவுகளில் 60 தீவுகளுக்கு மேல் தீவுகள் இந்த கடல் நீர் உட்புகுந்திருக்கிறது சுனாமி பேரலையின் காரணமாக. அந்த காட்சிகள் தான் தற்போது நாம் பிரத்யேக காட்சிகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த காட்சிகள் மட்டுமல்ல, இந்த சுனாமி உருவாவதற்கு முக்கிய காரணமே தெற்கு பசிபிக் பிராந்தியத்தில், தெற்கு பசிபிக் கடலில் தான் இந்த டோங்கோ தீவுகள் இருக்கின்றன. அதாவது அந்த காட்சிகள் அந்த சேட்டலைட் காட்சிகளால் செயற்கைக்கோளில் எடுக்கப்பட்ட காட்சிகள். அந்த பசிபிக் பெருங்கடலில் கீழே 30 கிலோமீட்டருக்கு அடியிலே உள்ள அந்த எரிமலை ஒன்று வெடித்து சிதறி இருக்கிறது. அந்த எரிமலையின் பெயர் ஹுங்கோ டுங்கோ ஹப்பாய் என்று பெயர். ஹுங்கோ டுங்கோ ஹப்பாய் எரிமலை வெடித்து சிதறி இருக்கிறது. இந்த எரிமலை கடலுக்கு அடியிலே இருக்கின்ற இந்த எரிமலை வெடித்து சிதறிய காட்சிகள் தான் தற்போது, அந்த சேட்டலைட் காட்சிகளை தான் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். இது டோமோ சர்வதேச வானிலை மையம் வெளியிட்ட காட்சிகள். அந்த காட்சிகள் அடுத்தது புகைப்படமாக தற்போது பார்க்கலாம். அந்த வெடித்து சிதறுகின்ற இந்த அளவுக்கு வெடித்து சிதறியதின் விளைவுதான் தற்போது இந்த சுனாமி பேரலை அந்த தீவுகளை தாக்கி இருக்கிறது. அந்த காட்சிகள் தான் தற்போது பார்த்து கொண்டிருக்கும். மிக கடுமையான சுனாமியாக எதிர்பார்க்கப்பட்டு 2 அலைகளுக்கு 3வது அலைக்கும் தற்போது அங்கு எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது. இந்த டோங்கோ தீவுகள் எங்கு இருக்கிறது என்பதை பலருக்கு தெரிய வாய்ப்பில்லை. எனவேதான் பிஜி தீவுகள் நாம் கேள்விப்பட்டிருப்போம். அங்கு இந்தியர்கள் கூட பிஜி தீவுக்கு கரும்பு தொழில் செய்வதற்காக இங்கிருந்து சென்றிருக்கிறார் பிஜி தீவுகளுக்கு. அந்த பிஜி தீவுக்கு அருகில் தான் இந்த டோங்கோ தீவு கூட்டமும் இருக்கிறது. டோங்கோ தீவு கூட்டத்தில் ஏற்பட்ட இந்த எரிமலை வெடிப்பு, அந்த பசிபிக் பிராந்திய கடலில் ஏற்பட்ட எரிமலை வெடிப்பின் காரணமாக அருகிலுள்ள சாமோ தீவுகள், பிஜி தீவுகளுக்கும் தற்போது சுனாமி எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது. ஆனால் தற்போது இந்த சுனாமி முதல் அலை டோங்கோ தீவுகளை தாக்கி இருக்கிறது. ஆனால் இதுவரை பெரிய அளவுக்கு உயிரிழப்பு எதுவும் இல்லை என தெரிவித்திருக்கிறார்கள். இந்த தகவல் முன்னெச்சரிக்கை தகவலாக உடனடியாக அங்கு அறிவிக்கப்பட்டதால் அங்குள்ள தீவு கூட்டங்களில் கடற்கரை ஓரங்களில் வசித்து வந்த மக்கள் உடனடியாக உயரமான இடங்களுக்கு தங்கள் வாகனங்கள் மூலமாக செல்கின்ற காட்சிகள் எல்லாம் வந்திருக்கின்றன. அங்கிருந்து பல மக்கள் தற்பொழுது ட்விட்டர் மூலமாகவும் முகநூல் போன்ற சமூக வலைதளங்கள் மூலமாக அங்குள்ள காட்சிகளை பகிர்ந்து வருகிற அந்த காட்சிகளை தான் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். சுனாமி பேரலையும் எரிமலை வெடிப்பும் பிரத்யேக காட்சிகள் அந்த முதல் காட்சிகளாக இந்திய தொலைக்காட்சிகளில் சத்தியம் தொலைக்காட்சி தற்போது தமது நேயர்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகளை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த எரிமலை வெடிப்பின் செயற்கைக்கோள் காட்சிகள் எப்படி இருக்கிறது என்று பார்க்கும்பொழுது இயற்கையின் அதிசயம் ஒரு பக்கம் அழகாகவும் இருக்கிறது, ஆனால் அதனுடைய தாக்கம் மிக கோரமாக இருக்கிறது என்பதுதான் தற்போது இந்த சுனாமி அலை அடித்து அந்த சுவர்கள் எல்லாம் விழுத்து விழுகின்ற காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே ஒரு சேர இயற்கை அழகாகவும் இருக்கிறது, மறுபக்கத்திலே கோர முகத்தையும் காட்ட தவறுவதில்லை என்பதை தான் தற்போது இந்த காட்சிகள் நமக்கு எடுத்து காட்டுகின்றன. அந்த டோங்கோ தீவுகளில் இருந்து நமக்கு வருகின்ற காட்சிகள் தான் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். சுனாமி அலை தாக்கியதன் காரணமாக அங்கு உயிரிழப்பு எதுவும் இதுவரைக்கும் ஏற்படவில்லை என தெரிவித்திருக்கிறார். அதிகாரப்பூர்வ தகவல்கள் இன்னும் டோங்கோ அரசாங்கத்திலிருந்து வெளியாகவில்லை. ஆனால் சேதம் பல இடங்களில் ஏற்பட்டிருக்கின்ற தகவல்கள், முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகவில்லை என்றால் இன்னும் அந்த சுனாமி எச்சரிக்கை வாபஸ் பெறப்படவில்லை. 2வது அலை 3வது அலை வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் வாபஸ் பெறப்படவில்லை. டோங்கோ தீவுகளுக்கு அருகில் உள்ள சாமோ தீவுகள் மற்றும் அதே போன்று பிஜி தீவுகளுக்கும் இந்த எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்றால் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் அல்ல, எரிமலை வெடித்திருக்கிறது. அந்த எரிமலை வெடிப்பின் காரணமாகத்தான் அந்த அழுத்தம் ஏற்பட்டு சுனாமி ஏற்பட்டிருக்கிறது என்ற தகவல் வந்திருக்கிறது. நிலநடுக்கத்தின் காரணமாக ஏற்படுவது வேறு, இது எரிமலை வெடிப்பின் காரணமாக ஏற்பட்டிருக்கிறது. இந்த எரிமலை தெற்கு பசிபிக் கடலிலே கீழ் உள்ள எரிமலை, இந்த உங்கா டுங்கா அப்பா எரிமலை
இது 30 கிலோமீட்டர் தொலைவில், அதாவது டோங்கோ தீவின் தலைநகரிலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவிலே இந்த எரிமலை இருந்திருக்கிறது. அந்த கடலுக்கடியில் உள்ள இந்த எரிமலை வெடித்து சிதறியதால் தான் இந்த அளவுக்கு சுனாமி அலை எழுந்திருக்கிறது. அந்த காட்சிகளை தான் தற்போது முதல் காட்சிகளாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் நேயர்களே.